சாந்தி. அவ்யக்த சமிகை 2 ஏப்ரல் 2025. பாபா சொல்றாரு, जैसे ज्ञान स्वरूप हो ऐसे स्नेह स्वरूप बनो। ज्ञान और स्नेह दोनों कंबाइंड हो, क्योंकि ज्ञान बीज है, स्नेह पानी है. இனிமையான குழந்தைகளே, எப்படி நீங்கள் ஞான ஸ்வரூபமாக இருக்கின்றீர்களோ அதுபோல் ஸ்நேக ஸ்வரூபமானவராகவும் ஆகுங்கள். ஞானம் மற்றும் ஸ்நேகம் இரண்டும் இணைந்தே இருக்கட்டும். ஏனென்றால் ஞானம் என்பது விதை, ஸ்நேகம் என்பதுதான் தண்ணீர். நம்ம ஞானத்தை கேட்டுக்கிறோம், அந்த பரம சிக்ஷக் பரம டீச்சர் நமக்கு பாடம் சொல்லி கொடுக்கிறாரு, புரிஞ்சுக்கிறோம். ஆனால் சில முரளில பாபா சொல்ல தில் ஒரு திமாக அப்படிங்கிறார், உள்ள மற்றும் மூளை புத்திங்கிறார். அந்த அன்பாகப்பட்டது எப்போ எங்க இருந்து வரணும்? உள்ளத்துல இருந்து வரணும். மூளை அளவுல ஞானத்தை புரிஞ்சுட்ட, ஓஹோ பரமாத்மா அப்பா, அவர் சொர்க்கத்தை கொடுக்குறாராம், ஆஸ்தி கொடுக்குறாராம், அப்படி இல்லை. ஓ பாபா என்னுடைய அப்பா, பாபா என்ன செலக்ட் பண்ணிட்டாரு, பாபா எனக்கு ஆஸ்தி கொடுக்குறாரு. இதுக்கும் அதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா? அது ஞானத்தின் மூலமா ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டோம். மற்றபடி ஞான ஸ்வரூபமா இருக்கிறதுக்கும் அன்பு ஸ்வரூபமா இருக்கிறதுக்கும், அதாவது புத்தியை மட்டும் யூஸ் பண்றதுக்கும் உள்ளத்தையும் யூஸ் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதனாலதான் பாபா சொல்றாரு, ஞானம் என்பது விதை. அந்த விதை அழகா முளைக்கணும்னா அதுல பாபா மேல இருக்கக்கூடிய அன்பு எனக்கூடிய அந்த தண்ணீர் வேணும். அந்த தண்ணியை ஊத்துனீங்கன்னா தான் அந்த ஞானம் அழகாக ஒரு காய் கனியை நமக்கு கொடுக்கும். अगर बीज को पानी नहीं मिलेगा तो फल नहीं देगा. விதைய விதைச்சிட்டோம், சூரியனுக்கு கீழே தான் இருக்கு, ஆனா நீங்க அதுக்கு தண்ணியே ஊத்தலைன்னா வராது. அது போல பாபா புரிய வைக்கிறாரு, அந்த விதைக்கு தண்ணீர் ஆகப்பட்டது எதுன்னா உங்களுடைய ஸ்நேகம், அன்பு. பாபா அப்படின்னா இந்த ஆத்மாவுக்கு எவ்வளவு அந்த புத்தியில அன்பு வருது, உள்ளத்தினுடைய அன்பு வருது, அதுதான் தண்ணி. அந்த தண்ணியை ஊத்தனா இந்த ஞானம் பலன் கொடுக்கும். ज्ञान के साथ दिल का स्नेह है तो प्राप्ति का फल मिलेगा. எனவே ஞானத்துடன் கூடவே உள்ளத்தினுடைய இதயத்தினுடைய அன்பு. எப்படி நமக்கு யாராவது ஒருத்தர் ரொம்ப பிடிச்சு போச்சுன்னா தானாகவே பாபா முறையில் சொல்லிட்டு ஒரு காதலும் காதலி போல நம்ம அவங்களை நினைச்சிட்டே இருக்கிறோம். இதயத்தினுடைய அன்பு. அது யாரும் சொல்லி கொடுக்கறது இல்லை, நீங்க அவங்க நினைச்சீங்களா அப்படின்னு சொல்றது இல்லை, ஆட்டோமேட்டிக்கா அந்த அன்பு அங்க போகுது. அது போல இதயத்தினுடைய அன்பு இருந்தாதான் இந்த ஞானம் என்பது பலன் எனக்கூடிய பிராப்தியை கொடுக்கும். அதனாலதான் பாபா சொல்றாரு, இன்றைய கம்பைன்டு ஸ்வரூபம் என்ன அப்படின்னா ஞானம் மற்றும் ஸ்நேகம் இரண்டும் இணைந்ததாக இருக்க வேண்டும். ஞான ஸ்வரூபமாகவும் இருக்கணும், கூடவே அதுல ஸ்நேகம் எனக்கூடிய அந்த தண்ணீரும் இருக்கணும். அப்ப இது அருமையான ஒரு பிராப்தியை நமக்கு பலனை பழத்தை கொடுக்கின்றது. நம்ம செக் பண்ணலாம், நான் வெறும் ஞானபூர்வமா மட்டும் இருக்கிறேனா அல்லது பாபானா அன்பு வருதா, அந்த அன்பு எனக்கு ஃபீல் ஆகுதா அப்படிங்கிறதையும் செக் பண்ண. நல்லது. ஓம் சாந்தி.